விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கூட்டணி தேவையா தேவையில்லையாங்கிறது அவர் முதல்ல மனக்குழப்பத்துலதான் இருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் பெருமாள்மணி என்ன பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க. கைகளை விஜய் அவர்கள் தான் மூடி வச்சிருக்காரு. அது மூடி வச்சிருக்கிற வரைக்கும் தான் நல்லது. ஏன்னா திறந்துட்டாருன்னா அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சிடும் வெளியே. அதனால அவர் மூடியே இப்போதைக்கு வச்சிருக்கிறதா அவருக்கு சேஃப் அப்படின்னு விஜய் கட்டாயமா நினைப்பாரு. ஒரு கணக்கு சொன்னாங்க, 45, 39. ஒருவேளை விஜய் வேற ஏதோ மாநிலத்துல போட்டி போட போறாருன்னு அதிமுக நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரும் வர்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல தான் போட்டி போட போறாரு. அவர் எல்லா கட்சிகளுடைய ஓட்டை தான் எடுக்க போறாரு. இன்னைக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணி விஷயத்துல காங்கிரஸை ரொம்ப எதிர்பார்க்கிறார். காங்கிரஸ் வந்தா நமக்கு நல்லது, காங்கிரஸ் வந்தா சிறுபான்மையினர் ஓட்டுகள் ஓரளவு மொத்தமா, ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கா? ரொம்ப பக்கபலமா அதற்கான வாய்ப்பு இருக்கா திரு சுவாமிநாதன்? இல்ல, அதற்கான வாய்ப்பு என்பதை விட ஒரு வாய்ப்பு உருவாகிறாதான் காத்திருக்காரு. ஏன்னா இன்னைக்கு திமுக ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப இருக்கைகள் ஒருவேளை சீட்டை குறைவாக கொடுத்தா கொஞ்சம் அதிகமான தொகுதிகளில் போட்டியிடலாம் நினைக்கலாம். காங்கிரஸ் இன்னொன்னு 2029 பாராளுமன்ற தேர்தல் தான் இனி அவர்களுக்கான தேர்தல். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்று பார்க்கிற பொழுது காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா நம்ம பழைய வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2019 பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அவர்களை முதல்ல பிரதமர் வேட்பாளர் சொன்னது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய இணக்கத்தை பார்க்கிறோம். சகோதரர்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினதாகட்டும், அதற்காக பீகாருக்கு போய் பரப்புரை செய்ததாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கிறோம் இல்லையா? அந்த இணக்கத்தை அது தாவேக்காவால உடைச்சிட முடியுமா? அவர்களுக்கு ஒரு இந்த இணக்கம் இருந்தாலுமே அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் கேரளா மாநிலத்துல நடக்க இருக்கு, பாண்டிச்சேரியில நடக்க இருக்கு. சோ இப்ப விஜய் போன்ற ஒருவரோடு சேர்ந்துட்டா அவர்கள் எங்கேயாவது அந்த கேரளாவா இருக்கலாம், பாண்டிச்சேரியா இருக்கலாம். இவனால கடைக்கோடி கன்னியாகுமரியில இருக்கு, எனக்கு கேரளா ரொம்ப பக்கம். கேரளாவே கணிசமான அளவுக்கு விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கூட காங்கிரஸ் கணக்கு போடலாம்.